இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா தெய்வ உபாசனை பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் மை இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. மை, தாயத்து இதெல்லாம் வந்து காசு இருக்கவங்க வாங்கி வச்சு நீங்கள் தெய்வங்களை உபாசனை பண்ணலாம். மையே இல்லாமல் எப்படி நம்ம தெய்வ ஆகர்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம். இதனுடைய விழுதுகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை இல்லை பௌர்ணமி நாளில் சுக்கிர ஹோரையில் நீங்கள் காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கணும். காப்பு கட்டி எடுத்து வச்சு இதனுடைய விழுதுகளை நீங்கள் தாயத்துலையும் போட்டுக்கலாம், தாயத்தில் அணிஞ்சிக்கலாம். தாயத்தில் அணிஞ்சிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம், இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன தங்கம், வெள்ளி, தாமிரம் இந்த மாதிரி பொருட்களோடு சேர்த்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி, ஒரு குழியை மாதிரி சின்ன உருண்டையாக செஞ்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கோரோசனை, புனுகு, கஸ்தூரி இது எல்லாம் அந்த சின்ன குழியை மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே இந்த ஆலமர விழுதையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கணும். வாய்க்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் மந்திரம் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு சீக்கிரமே ஆகர்ஷணம் ஆகும். இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாட்டாலும் இந்த வேரை மட்டும் நம்மளோட வாயில் வச்சுட்டு மனசுக்குள்ளே மந்திரம் ஜெபிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அந்த வேறு வாயில் வச்சுட்டு நீங்கள் மந்திரம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகர்ஷணமாகும்.